ஆமா ஆமா, புது பஸ் ஸ்டாண்ட் பஸ் இங்க தான் வரும். அண்ணா வணக்கம்ண்ணா, நான் சென்னையில இருந்து வர்றேன். சந்தோஷம். வெல்கம் டு தஞ்சாவூர், வெல்கம் டு சோழ தேசம், வெல்கம் டு நெற்களஞ்சியம், வெல்கம் டு சொர்க்க பூமி. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? தம்பி, இப்படி எங்க ஊருக்கு பல பெயர்கள் இருக்கு தம்பி, அதையெல்லாம் சொல்லி உங்களை வரவேற்பு செஞ்சேன். அண்ணா தஞ்சாவூர்ல என்னண்ணா சிறப்பு? தஞ்சாவூரே சிறப்பு தானையா. அண்ணா இதெல்லாம் வேண்டாம், தஞ்சாவூர்ல சுத்தி பார்க்க ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்கண்ணே. தம்பி, தஞ்சாவூர்ல நீ இறங்கின உடனே அடுத்து போக வேண்டிய இடமே தஞ்சாவூர் பெரிய கோயில் தானே. ஏதானே என் லவ்வரு சொன்னா. என்னது, லவ்வரோட வந்திருக்கியா? ஆமாண்ணே, நானும் என் ஆளும் பைக்ல ஒன்னா ட்ரிப் வந்திருக்கோம்ண்ணே. என்னடா லுங்கி கட்டி இருக்க? இதுதானே இப்ப பேசன். டேய் தம்பி, சொன்னா கேளு, நீ பெரிய கோயிலாம் போய் வேணாம், அங்கிட்டு இருக்க அரண்மனை அதை பாத்துட்டு அப்படியே ஓடி போயிரு. என்னண்ணா சொல்றீங்க? ஏய் சொன்னா கேளுடா. அண்ணா என் ஆளு போனா பெரிய கோயில் தான் போகணும், ஒத்த காலில் நிக்கிறானே. அவன் ஒத்த கால நிப்பா, உக்காடி உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா நீ ஒத்தையில நிப்பா, பரவாயில்லையாடா? என்னண்ணா சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். லவ் பண்ற நீங்க ஒன்னா உள்ள போனீங்கன்னு வச்சுக்க, வெளியில வர்றப்ப பிரிஞ்சிருவீங்கடா. இது ஒட்டுமொத்த சோழ தேசத்து தஞ்சாவூர் மக்களுக்கே தெரியுமே. யோ இது முதல்ல ராஜராஜ சோழனுக்கு தெரியுமாயா? இந்த மனுஷன் நிம்மதியா மேல இருக்காரு, அவருக்கு ஏன்டா அது தெரியணும்? நீ உள்ள போற வேகத்துல இருக்கிற, பிரேக்கப் பண்ணிட்டு வெளியில வந்து நில்லு, அண்ணன் அந்த வேலையை போயிட்டு வந்துடுறேன். முப்புறான அந்த குளமங்கலத்து பஸ் வந்ததா இல்லையா?